بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم عليكم ورحمة الله وبركاته. ஊர் உரைமுறை ஜமாத் நிர்வாக சபையின் இன்றைய செயற்குழு கூட்டத்தை நிர்வாக சபை தலைவர் அண்ணன் எம்ஜே பத்ருல் ஜமான் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிபடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஜமாத் நிர்வாகிகளே, மேலாண்மை குழு உறுப்பினர்களே, அனைத்து பள்ளிவாசனுடைய மொத்த வள்ளிகளே, நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, தாங்கள் அனைவரும் இங்கு வருகை தந்ததற்காக எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செயற்குழு கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக கீழ்கண்ட ஒரு 5 தீர்மானங்களாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதை உங்களுடைய ஒப்புதலுக்கு நாங்கள் இப்பொழுது இதை வாசித்து காண்பித்து உங்களுடைய கருத்தை இங்கே பரிமாறிக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ஜமாத் நிர்வாகத்தின் மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு தன்னிலை விளக்கமும் இங்கு கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் பொறுமை காத்து அமைதியாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அனைத்து நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த கூட்ட தீர்மானங்கள் அனைத்தும் கூட்டம் முடியும் வரை நம்ம வீடியோ ரெக்கார்டிங் நடக்குது, வித் ஆடியோவோட இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் கண்ணியமிகு அனைத்து பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள், மதரசா வளர்ச்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவர்களையும் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தலைவர் சொன்னது போல இன்றைய கூட்டத்தின் தீர்மானங்கள் வாசிக்கப்படும், அது குறித்து ஆலோசிக்கலாம். கடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலைப்பாடுவை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 16/1/2024 அன்று பொதக்குடி ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள் கூட்டத்தில் ஏற்படுத்திய தீர்மானத்தின் அடிப்படையில் நமதூரில் ஆட்டோ கட்டணம் மற்றும் விதிமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதை நம் பொது அறிவிப்பாக மக்களுக்கு, ஜமாத்தார்களுக்கு நம்ம நோட்டீஸ் அடித்து நம்ம வாட்ஸ்அப் எல்லா தகவல்களையும் நம்ம தெரிவிச்சிட்டோம். ஸோ அதுதான் நிலைப்பாடு. அதற்கேற்ற மாதிரி இன்றைய கூட்டத்தின் அஜெண்டா என்னன்னு சொன்னால், எதிர்வரும் நோன்பு கால சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளோம். கடந்த வருடம் போல் இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் இதில் உள்ள சொல்லிடுவோம் அப்படியே. சரி, இன்ஷா அல்லாஹ் நமது நிர்வாகத்தை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சென்ற வருடம் போல் இந்த வருடமும் அணுகி அவர்களுக்கு தேவையான சகர் உணவை ஏற்பாடு செய்துமாறு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அது குறித்து கடந்த வாரம் அவர்களோடு ஆலோசித்தோம். மொத்தம் 177 மாணவர்களுக்கான சகர் உணவை கடந்த வருடம் செய்து கொடுத்தது போல் இந்த வருடம் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வருடம் மிக சிறப்பாக
ஆவரேஜ் சராசரியாக 175 மாணவர்களுக்கு நமது ஜமாத் நிர்வாகத்தின் மூலமாக சகர் உணவு அடியக்கமங்கலத்திலிருந்து சாப்பாடு தயார் செய்து காலை 3:30 மணி அளவில் அவர்களுக்கு டெலிவரி செய்யப்பட்டது. அந்த ஏற்பாடை மிகவும் அங்கிருந்த மாணவர்கள், மாணவிகள், 3 ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ரொம்ப விரும்பி மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரியான ஏற்பாடை இந்த வருடமும் புதிதாக வந்திருக்கும் இஸ்லாமிய மாணவர்களுக்கும் சேர்த்து நம்மளிடம் 177 மாணவர்களுக்கான பட்டியலை கொடுத்துள்ளார்கள். மாணவர்களின் விவரம், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், கேரளா, காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த கம்ப்ளீட் அந்த பட்டியலையும் கொடுத்துள்ளார்கள். கேட்டு நமக்கும் இந்த தடை செய்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அது குறித்து நமது ஜமாத் சென்ற வருடம் போல இப்பொழுது நம்ம ஆலோசிப்போம். நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம், எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு இது ஒப்புதல் கிடைத்தால் இதை இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் செய்து தருவோம் என்று உறுதியளித்து உள்ளோம். அது குறித்து கண்ணியமிகு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இந்த வருடமும் சகர் உணவுக்கான ஏற்பாடுகளை நமது ஜமாத் நிர்வாகத்தின் மூலம் செய்து கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இதில் என்னன்னு சொன்னால், போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது விலையில். ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய பங்களிப்பாக ரூபாய் 80 கொடுப்பாங்க. அதற்கு மேலதிகமாக வர செலவுகளை நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படியா போட்டு செஞ்சு கொடுத்துருந்தோம். போன வருஷம் மொத்த செலவு 7,11,584 ரூபா. அதில் அவங்களுடைய பங்களிப்பாக 3,76,000 கொடுத்துருந்தாங்க. மீதி தொகை நமது நன்கொடையின் மூலம் வசூலிக்கப்பட்டு அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை தான் இருக்கும். அதே போன்று அந்த மாணவர்கள் ரூபாய் 80, ஒரு நபருக்கு ரூபாய் 80 அவருடைய பங்களிப்பாக வழங்க உள்ளார்கள். சென்ற வருடத்தை விட ஒரு 20 ரூபா நம்மளுக்கு அந்த ப்ரைஸில் கூடுது. ஸோ நம்மளுடைய பங்களிப்பு நியர்லி ஒரு 3.5 lakhs மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறோம். மேலும் குறையலாம். என்ன கேட்டால், அந்த இடையில இந்த செமஸ்டரில் ஒரு 10 days அவங்களுக்கு ஒரு ஹாலிடே வரும். வந்தால் அந்த 177 நபர்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நபர்கள் குறையும் போது நம்மளுடைய செலவு தொகையும் குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுதான் இதனுடைய ஒர்க் அவுட். இதை இந்த கூட்டத்தின் மூலம் உறுப்பினர்களின் ஒப்புதலையே நமது நிர்வாகம் கோருகிறது. உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தால் நம்ம இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இதை தீர்மானம் மையத்தில் இன்ஷா அல்லாஹ் சரி. அடுத்தது 3வது வருடம் இஃப்தார் உணவு வழங்கும் நிகழ்ச்சி, அதாவது இஃப்தார் பார்ட்டி வைக்கிறது. ஒரு சமூக நல்லிணக்கமாக நமது திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு இஃப்தார் நிகழ்வு புதக்குடியில் கடந்த 2 வருடமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த வருடமும் 3வது வருடமாக இந்த வருடமும் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்துவது குறித்து உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லை, இதனுடைய நோக்கம் ஒரு ஒரு கம்யூனல் ஹார்மோனிக்கு இது ரொம்ப இதாக இருக்குது. மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகங்கள் கூட ஒத்து கவனிக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இது. அரசியலாக போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அரசியல் சார்புடையவர்கள், மாற்று மத சகோதரர்கள் தான் இதில் நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து சுற்றுப்புற கிராம கமிட்டி நிர்வாகிகள் இதில் கலந்துக்கிறாங்க. சென்ற வருடம் நியர்லி 1000 டேபிள்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. கொஞ்சம் சிரமந்தான், நிர்வாகிகள் களப்பணி ஆற்றுற சமூக ஆர்வலருக்கு கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் சிறப்பாக வெளியில் சிலாகித்து பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. அதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பிலையும் இது குறித்து ஆலோசித்தாங்க. மாவட்ட அளவில் புதக்குடியில் செய்கிறாங்களே, இதே மாதிரி நம்ம செஞ்சோன்னா ஒவ்வொரு ஊரில் அப்படிங்கும்போது, ஸோ அதில் நம்ம கலந்துக்க முடியல. அந்த ஆலோசனைலாம் நம்மளே இங்கே பண்ணுறதுனால அது இரட்டிப்பு செலவாகும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னோம். அங்கே திருவாரூர் கூட்டமைப்பிலையுமே இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் கூத்தாநல்லூர் நிர்வாகத்திலேயே நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை ஏற்படுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு அது ஒரு இப்போ எங்கள்
நிர்வாகத்துக்கு நிறையா கோரிக்கை வருது, நீங்களும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இதாக தான் பார்க்கப்படுது. இதில் யார் நீங்கள் ஏன் நெகட்டிவாக பார்க்குறீங்க, இதில் ஏன் வேணாங்கிறீங்க? மற்ற சகோதரர்கள் எதுவும் மானா டு பி எக்ஸாக்ட் எனக்கு தெரியல, நியர்லி 2 வந்துச்சு, 270 இது மாதிரி வந்தது. அதாவது நம்ம 2000 பேர் வந்தாங்கன்னா தலைக்கு ஒரு 100 ரூபா செலவுங்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜாக, அது 100ங்கிறது 130 ஆகும். வர்றவங்களுக்கு ஒரு சின்னதாக நோன்பு திறக்கிறதுக்கான சின்ன உணவு பொட்டலங்கள், ஃப்ரூட்ஸு, ஒரு ட்ரிங்க்ஸ், இதுதான். பெரிய அளவுக்கு நம்ம பண்ணுறதில்ல. இந்த அளவுக்கு இந்த வருடம் கூட நம்ம அதை என்ன பண்ணலான்டா இன்னும் குறைச்சி, இந்த ஃப்ளைட்லலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல ஸ்நாக் பேக், அந்த மாதிரி குறைச்ச குவான்டிட்டியில் கொஞ்சம் பிரியாணி மாதிரியோ இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் அப்படி கொடுத்து காஸ்ட்டை கம்மி பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது முக்கியமாக அந்த ஒன்று கூடல் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமா இப்போது உள்ள சூழ்நிலை மாற்று மத சகோதரர்களோட நம்ம ஒரு இணக்கமான ஒரு இதை உண்டாக்குறதுக்கு இதுவும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை என்னோட தனிப்பட்ட கருத்து, 2 வருஷமாக நம்ம நடத்திட்டோம். இந்த சரௌண்டிங் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இந்துக்கள்லாம் நல்லா பெருமையாக நம்ம ஊரை பற்றி பேசுகிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை தயவுசெய்து நிப்பாட்டிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு டோனர் அடிக்க விரும்புபவர்கள் மற்ற எந்த இதுக்கும் விஷயத்துக்கும் கொடுக்குறதா இருந்தால் கூட இதை நிப்பாட்டிடுவாங்க. அதனால் இந்த பணத்தை வச்சு வேறு எந்த இதுவும் செய்ய முடியாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் எலெக்ஷன் டைமாக இருக்குண்ணா, அதனால இந்த வருஷம் தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. இல்லை 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 நம்மளுக்கு முன்னாடியே வச்சிடலான்னு அது என்னோட ஐடியாங்க. ஆனால் இந்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க. என்னோட சஜஷன், ஆனால் இந்த வருஷம் சஜஷன் அதான் அனுமதியாக நடத்தலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ராமத்துறை சொன்ன மாதிரி அனுமதி கிடைச்சி தான் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் இஃப்தார் நடத்தலாம் தானே எப்போதும் போல? ஏன் நடத்தலாம் தானே, என்ன இருக்கு, எதுவும் பிரச்சனையா அதில்? இல்லை 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 இஃப்தாரு நம்ம நடத்துறதே எல்லாரையும் அனுசரித்து போகிறதுக்காக தான் நம்ம நடத்துறது. நம்ம மட்டும் நடத்துகிறா இருந்தால் நம்ம இங்கே பள்ளியத்தில் இங்கே நடத்திடலாமா, நோம்பு திறக்கிற மாதிரி. நம்ம பொதுவாக நடத்துறது எல்லாரையும் நம்ம அனுசரித்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கூப்பிட்டு ஒரு நல்லிணக்கம் தானே அது. ஏண்டா வேற யாரையும் பேச வேணாமல் வைக்கலாமே தவிர அரசியல் பேசாமல் வச்சுக்கிட்டு நம்ம அது செய்யலாம். இது என்னோட கருத்து. உங்க இது அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தலாம். ஆனால் அந்த கட்சி லெவலுக்கு போகாமல், அந்த எம்எல்ஏ கலெக்டரு அந்த அளவுக்கு போகாமல் நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள மற்ற சகோதரர்கள் அனைவரும் அழைத்து இந்த மாதிரி சிறப்பாக நடத்தலாம், எப்போதும் போல நடத்தலாம். ஆனால் கட்சி லெவலுக்கு போகாமல் அது பார்த்துக்கிட்டா நல்லதாக இருக்கும். அது என்னோட கருத்து. அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது வேணுமா வேணாங்கிற இந்த ஒரு ஆலோசனையில் அவங்க சொன்ன ஈஆர் சொன்ன கருத்தும் ஒரு ஏற்புடையதான். என்னன்னு சொன்னால்,
எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும், கூட்டம் போடுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அந்த ஒரு காரணம் ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்க ஒழிஞ்சு, மற்றபடி வந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான முறையான அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்ம கூப்பிட்டுருந்தா கூட அந்த எலெக்ஷன் டயத்தினால அவங்க வந்து இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். புரியுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் நம்ம வர்றவங்க மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டு பாக்கி இந்த பக்கத்து உள்ள கிராமத்தில் சைடில் உள்ள கிராமத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து நம்ம இந்த இதை நடத்தலானுங்கிறது என்னுடைய விருப்பம். செய்யலாம், செஞ்சால் நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்கும் ஒரு இதாக இருக்குது. நமக்கு வேண்ட நம்ம ஊருக்குன்னு ஒரு பேரும் ஆயிடுச்சு. 2 வருஷமாக நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் விட வேணாங்கிறது தான் எங்களுடைய எண்ணமும். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்ட கருத்து இருந்தால் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்க இந்த இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய பலன் நம்ம அனைவருக்குமே நன்கு விளங்கும். இதில் அரசியல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யார் முக்கியமாக எம்எல்ஏ இருக்கவங்களோ அவங்கள கெஸ் பண்ணி நம்ம அழைச்சி வரோம், அவங்களுக்கு ஆனர் பண்ணுற மாதிரி. அதே சமயத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில் மனித நேயம் பிரதிபலிக்குது, அதில் அதான் முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலையில் மனித நேயம் முக்கியம். அனைத்து சமுதாயத்திനും வந்து கலந்துக்கிறது. இது கட்சி அதெல்லாம் கத்திரிக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஹானர் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இது அவசியம் நடத்தியாகவும் இதை வந்து கவர்மெண்ட் லெவலில் இந்த பொதுக்குடியில் மனித நேயம் அதிகமாக இருக்குங்கிறது எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கையை தூக்கிட்டோம்னா நம்ம அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு கையை உயர்த்திடுங்க. ஆமாம், சரிதானே? ஓகே, ஏன் ஒன்று நம்மளுக்கு மாற்று கருத்துலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, இஸ்மாயில் சொன்னாப்புல நல்ல ஒரு பாயிண்ட். இது அரசியல் தலைவர்களை. ஆனால் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால், நமது சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் டிஆர்பி ராஜாவாக இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி திருவாரூர் மன்ற சட்டமன்றம்னு பார்க்கும்போது அவர் கலைவாணன் இருக்கார். ஆனால் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. சென்ற முறை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜை கூட போய் நாங்கள் நேரில் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதே மாதிரி எம்எஸ் செல்வராஜ் அவங்க எம்பி, அவரே நாங்கள் அழைச்சிருந்தோம். அவர் வந்துட்டு கடைசியில் அவர் பார்லிமெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டர்ஸ்லாம் வந்து அவங்க கவனிக்கிறாங்க, வரதை தவிர்த்துக்கிறாங்க. இதில் எதுவும் கம்யூனல் இது வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவங்கள நேரில் பார்க்கும்போது அவங்க வரேன்னு சொல்கிறதுன்னா அவங்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் நம்ம அழைப்பு இதெல்லாம் பேரெல்லாம் நம்ம போடுறோம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் போட்டிருக்கோம். அவங்க ஒப்புதல் அளித்த பிற்பாடு சில சூழ்நிலைகளுக்காக அவங்க தவிர்த்துக்கிறாங்க. இதே ஃபார்மேட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் டிஆர்பி அழைப்புறதுல தப்பு இருக்கா ராஜாவை? அது கட்சின்னு நம்ம நினைக்கிறோமா, இல்லாட்டி நம்ம தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ப்ளஸ் அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோமா? சொல்லுங்கள் இஸ்மாயில். அந்த அடிப்படையில் தாராளமாக கூப்பிடலாம். ஒரு 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 கருத்தையும் கூட போன வாரம் நாங்கள் ஒரு சின்ன சர்க்கிள் ஆலோசனை பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை கூட நீங்கள் அழைங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. நாங்கள் இமீடியட்டாகவே சென்னையில் அவருடைய பர்சனல் பிஏ 2வது செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசும்போது வாய்ப்பு இருக்கும் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த செயற்குழு எங்கள் நிர்வாகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தால் யாரை அழைச்சிட்டு வர்றது யாரை அழைச்சிட்டு போகிறதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம்னு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா யார் வரத்துக்கான சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்கள நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான நம்ம புகாரி நான் சொன்ன மாதிரி நம்ம அப்படின்னா அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து செய்யலாம். ஓகே, ஒரு நம்ம வந்து இந்த ஏரியா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்பு செய்கிறோம். அது வெளியில் பார்க்கும்போது கட்சி அரசியல் அந்த மாதிரி போயிடுது. அதனால புகாரி நான் சொன்ன மாதிரி நம்ம அனைத்து கட்சி தலைவரையும் கூப்பிடுவோம், அது பொதுவாக போயிடும். அந்த மாதிரி ஓகே வந்து கலந்துக்கட்டும் அந்த மாதிரினா ஓகே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.
எல்லாத்தையும் கூப்பிடுவேன்னு யாரும் தவிர்க்க மாட்டாங்க. இருந்த போதிலும் அந்த டைம் 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறோம். அந்த டைமிங்கில் அவங்க பேசக்கூடிய இதே நம்ம நேரத்தோடு அவங்கள அழைச்சி பேசுகிறாங்கல்ல பேச்சு நம்ம யாருமே செவி சாய்க்கலை. வாங்க சொன்ன இடம் நம்ம வித்தார நோம்பு திறந்துட்டு பள்ளிக்கு தான் போகிறதுக்கு கிளம்புற மொழிய அவங்க பேசுகிறத கேட்க முடியலை. அது கேட்குறதுக்கு ஒரு டைமிங் கொடுத்து அதை அவங்கள சீக்கிரம் வர வச்சு ஏற்பாடு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். கிராண்டட்னு எடுத்துக்கோமா, நாங்கள் நிர்வாகத்துக்கு இந்த செயற்குழு கூட்டம் அனுமதி வழங்குது அப்படின்ட்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மூணாவதாக நோன்பு பெருநாள் தொழுகை, திரள் தொழுகை கடந்த 3 வருடமாக செய்கிறோம் நம்ம நினைக்கிறேன். கொரோனாவுக்கு பிற்பாடு பெருநாள் தொழுகைகள் நோன்பு பெருநாள் தொழுகையை திரள் தொழுகையாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும். நடத்தலாமா, செய்யலாமா? சென்ற ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு தரப்பினர் பள்ளிவாசலை அனைத்தையும் நீங்கள் திறக்கணுங்கிற மாதிரியான ஒரு சட்ட ரீதியாக கூட நாங்களுக்கு பண்ணுவோங்கிற மாதிரிலாம் போய் காவல்துறையில் புகார் அளித்து இறுதியாக பீஸ் மீட்டிங் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றுச்சு மன்னார்குடியில் பெருநாளுக்கு முதல் நாள். அப்போ இறுதியாக ஆர்டிஓ தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் அந்த புதக்குடி ஜமாத் என்ற நிர்வாகம் எடுக்க முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. பண்ணி அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தொழ விருப்பம் உள்ளவங்களுக்கு நிர்வாகம் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வரப்போகும்போது அதையும் நம்ம ஒப்புக்கொண்டு ஃபாத்திமா பள்ளிவாசலில் ஆண்களும் தொழுகலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டோம். அப்புறம் அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு வர்ற கூட்டத்துக்கு அந்த இடமே பத்தாது அப்படின்னாங்க. மாடியிலே ஒரு 350 பேர் தொழுவதுக்கான இடம் இருக்குது, நாங்கள் அதையுமே ஆண்களுக்காக ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முழுமையாக ஃபாத்திமா பள்ளிவாசல் ஆண்கள் தொழுவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டு செய்யப்பட்டது. அந்த பீஸ் மீட்டிங் இன்னுமே அந்த ஒப்புதல் சைன் பண்ணது இருக்குது இரு தரப்பார்களும். ஸோ அதையே நம்ம இந்த தரையும் நம்ம நடைமுறைப்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? இல்லை, இப்போ போன தர பேசி நம்மளுக்கு எழுத்து மூலமாக நம்மளுக்கு ஒப்புதல் 2 தரப்புக்காலும் ஒப்புதல் போட்டு ஆடியோ பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நீங்கள் போய் மாற்றினீங்கன்னா எங்களுக்கு அது வேண்டாம், இதை கொடுங்கம்மாங்க. அது ஸோ அவங்களுடைய நோக்கம் போன தரையே நாங்கள் பார்த்துட்டோம். அவங்களுடைய நோக்கம் உண்மையிலேயே பள்ளிவாசலில் தொழணும்னு அல்ல, அந்த ஒற்றுமையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த இதை குலைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க போன தர அந்த பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இறுதியாக அவங்களே அதை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு திருப்பி நம்ம மாற்ற அவசியம் வேண்டிய நினைக்கிறேன். சரி, ஆமாம். அந்த டைமு இல்லை போன தர அவங்க ஆடியோ ரொம்ப தெளிவாக அந்த எழுத்து மூலம் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் அதாவது அவங்க அங்கே தொழுகையாளிகள் தான், யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த பள்ளியோட நிர்வாகம் தான் அதை முடிவு பண்ணுது, இவங்க முடிவு பண்ண முடியாது. அதை நாங்கள் சொல்லிட்டோம் தெளிவாக, ஆடியோட்ட சொன்னோம், இந்த நிர்வாகங்கள் எடுக்கிற முடிவுக்கு எங்கள் ஜமாத்தார்கள் எல்லாருமே கட்டுப்படுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க அதை தான் சொன்னாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம், அவங்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகங்கள் இருக்குது, அந்த நிர்வாகத்துக்கு எல்லாரும் நீங்கள் கட்டுப்பட்டுங்க அப்படின்ட்டு. டயத்தை நம்ம அங்கே பேசவே இல்லை. இவர்களாக பொய்யாவே ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு நாங்கள் 6:30 மணிக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க, பேக்டோரில் அவங்க போய் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, கேட்டிருந்துருக்காங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்களே ஒழிய நம்மள்கிட்ட கூப்பிட்டு அதை அறிவுறுத்தல எழுதி வாங்கலை. ஹை அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் செஞ்சுக்கலாமா? இன்ஷா ஃபாத்திமா பள்ளிவாசல் ஆண்களுக்காகவும் மற்ற அனைத்து பள்ளிவாசல்களும் மூடப்படும். இன்ஷா திடலில் தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்படும். சரிதானே? என்னண்ணே? ஆமாம். அடுத்தது இந்த ஹிஸ்பு, நம்ம நோன்பு காலங்களில் ஹிஸ்பு கொடுக்குற அந்த சிற்றுண்டி, போன வருடமும் இதை தீர்மானமாக நம்ம நிறைவேற்றியிருந்தோம். இது தராவி தொழுகை முடிந்ததோட பொட்டலங்களாக அவங்க கையில் கொடுத்துடுறது, கேரி பேக். அது போன வருஷம் ரொம்ப அமைதியான முறையில் நடைபெற்றுச்சு, எங்கேயும் குழப்பம் சச்சரவு இல்லை, நல்லா இருந்தது. ஸோ அதே சிஸ்டத்தை இந்த அனைத்து பள்ளிகள்லையும் நம்ம
அதே கரெக்டா? சரிதானே? பொட்டலங்களாக தராவி தொழுகை புனிச்சதோட அது குரான் ஓதி அப்புறம் இல்லை, தராவி தொழுகை முடிஞ்சதோட அவங்களுக்கு கொடுத்துறது. போகிறவங்க போகலாம், இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, ஹாய். அடுத்தது புதுமனை பள்ளிவாசலில் தற்போது ஹலோ சீரமைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்போ அந்த பள்ளிவாசலுக்கு தற்காலிகமாக 5 வேளை தொழுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. பக்த தொழுகை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை மற்றும் மற்ற பள்ளிவாசல்களில் அங்கு தொழக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்போ வர நோன்பு காலங்களில் அங்கே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வியும் கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அங்கே கஞ்சி காய்ச்சி நம்ம வழக்கம் போல் லுகர் தொழுகைக்கு பிற்பாடு அந்த பகுதியில் மக்களும் பயனடையணும், சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான வேலை நடந்தாலும் கூட ஒரு ஏரியாவை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கஞ்சி டிஸ்ட்ரிபியூஷன் அங்கேருந்து நம்ம கொடுத்துக்குவோம். முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எந்த இதுவுமே அங்கே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. மக்கள் ஜமாத்தார்கள் சிரமப்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உள்ள பகுதிகளுக்கு கிடைக்கட்டுங்கிற மாதிரி அந்த பள்ளியில் கஞ்சி வழக்கம் போல் காய்ச்சப்படும். நுகர் தொழுகைக்கு பிற்பாடு கஞ்சி இஷ்யூ பண்ணப்படும். சரிதானே? இஷா தராவி தொழு அங்கே இல்லை, இங்கே இஷா தொழு இருக்கு. தராவி தொழு இங்கே வந்துடும். அது அவங்க சாய்ஸ், அவங்க வரலாம். இல்லை தராவி இல்லை, இஷா இருக்கும், இஷா தொழுவை இருக்குமே. அது 5 வக்து தொழுவை நடக்கும். ஆமாம். இப்போ இந்த கஞ்சி கொடுக்கறதுல என்ன நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கா? இல்லை லுகருக்கு பிற்பு ஏன் பகாதே? சொல்லுங்க, நீங்க பேசுங்க, எனக்கு மைக்கு பிடிச்சாலாம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். லுகருக்கு பிறகு கஞ்சி ஊற்றுறது, அசருக்கு பிறகு கஞ்சி ஊற்றுங்க. அந்த அசருக்கு பிறகு கஞ்சி ஊற்றுனா சூடாக இருக்கும், பொண்டு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்குதுவோ. லுகருக்கு பிறகு நம்ம கஞ்சி ஊற்றுனோம்னா ஆறி போயிருது, அதை யாரும் குடிக்க மாட்டேதுவோ. ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நான் சொல்ல வந்த இந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தராவியா தொழுவை 8 இஷாவுடைய வக்து 8:30 மணிக்கு 8:45க்கு தராவி ஆரம்பிப்போம். இப்போ நிர்வாகத்தில் சொன்னாங்களா, இஷா தொழுதுவிட்டு எங்கே, அதாவது புதுமனை பள்ளியை தொழுதுட்டு நீங்கள் எந்த பள்ளியில் வேணாலும் தொழுதுக்கலான்டா. அதே 8:45க்கு 8:30க்கு தொழுதுட்டு 8:45க்கு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு போதுமான டைம் இருக்குமா? என்னால் அந்த டைம் போதுமானதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைண்டா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி வைங்க. அங்கேருந்து தாயார் ஜாயின் பண்ணவங்களுக்கு அது சேர்றதுக்கான வாய்ப்பை கரெக்டாக கொடுக்கணும். அவசரமாக செய்ய முடியாது அதை, சரிங்களா? அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். வச்சிடறோம் பக்தரே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு பக்தரே தொழுகையும் பாவம் சொன்ன பிறகு 20 நிமிஷத்தை நம்ம இக்காம சொல்லிடுறோம். இப்போ நோன்பு காலத்தில் தராய தொழுகைக்காக இஷா தொழுகை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தான் தொழுகை ஆரம்பிக்கிறோம். அப்போ எங்கே தராய தொழுகை இல்லையோ அந்த இடத்துல வழக்கம் போல் 20 நிமிஷம் பிறகு தொழுகை முடிச்சுட்டு இஷா தொழுகையை பிறகு அவங்க எங்கேயும் தொழுதுக்கிட்டு தராவி தொழுதுக்கிட்டு 5 நிமிஷம் பாவம் சொல்லி 20 நிமிஷத்துல வச்சிடலாம். அங்கே இங்கே அந்த மாதிரி இருக்காது. எப்படி 3/4 மணி நேரம் வச்சுருப்போம். 15 நிமிஷம் வச்சுக்கலாம். கரெக்டு தாராளமாக கிடைக்கும். நல்ல டைம் கிடைக்கும். ஓகே ஓகே. இல்லை இஷா தொழுகை 15 நிமிஷத்தில் தொழு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இஷா தொழுவைக்கும் தராவி தொழுவைக்கும் நேரடியாக அடுத்த பள்ளிவாசலாம் வந்துடுவாங்க, தொழுவ மாட்டாங்க. டைம் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே தொழுது பெட்டுன்னு சொல்லிட்டு ஜமாத்தோட தொழுதுட்டு நம்ம தராவி தொழுகை தொழுதுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் மற்ற பள்ளியெல்லாம் பார்ப்பாங்க. யார் விருப்பம் உள்ளவங்க தொழுகிறாங்களோ தொழுதுட்டு தராவி தொழுகை வரட்டும். கேட்பாங்க, அது ரைட்டா. தொழுகை அங்கே நடக்கும். விருப்பம் உள்ளவங்க அங்கே தொழுதுக்கலாம். இல்லை இங்கே தொழுகணுங்கிறவங்க தொழுதுக்கலாம். மெத்த பள்ளியில் தொழுகணும்னு தொழுதுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஞ்சி
அதாவது கஞ்சிக்கு வந்து இல்லை வழக்கம் போல் நம்ம லுகர் தொழுகைக்கு பிறகு நம்ம வந்து கஞ்சி கொடுக்குறது நல்லது. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு கஞ்சி கொடுக்கலான்னு சொன்னாங்க. வேறு யாரும் நீங்கள் கருத்து சொல்கிறீங்களா? அசருக்கு பிறகு தான் கொடுக்கலாம், அதுவாது அதில் சௌரியம் இருக்குன்னு யாரும் சொல்கிறீங்களா? வேறு யாரும் சொல்கிறீங்களா? இல்லை அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க. ஒரு முடி எடுத்துகிட்டு பேசக்கூடாது. நிர்வாகத்தில் இருக்க அசருக்கு பேசவா? ஏன்னா நீங்களாம் ஒரு பேச்சு முடி எடுத்துட்டு பேசக்கூடாது. பொதுமக்கள்கிட்ட எப்படி கேட்குறீங்களா அது மாதிரி கேளுங்க. நீங்களாம் நாங்கள் லோருக்கு தான் கொடுப்போம், அசருக்கு நீங்களே பேச்சு முடி எடுத்து கொடுத்துட்டு போயிடலாமா? அதுபோல அவங்க என்ன சொல்கிறாங்க, அசருக்கு பிற்பாடு கொடுங்க. ஏன்னா கஞ்சி நீத்து போயிடுது, ஆறி போயிடுது. அதை மாதிரி நோன்பு வைக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் தெரியும். எல்லாம் நோன்பு வைக்கிறவங்க தான். நீங்கள் தூரக்கு பிற்பாடு கொடுக்கறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறாங்க. உண்மையான நோம்பாளிக்கு போய் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அதை ஒரு கணக்கு சிந்திச்சு இது செயல்படுங்க. இப்போ சொன்ன செய்தி அதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க. அதே நேரத்தில் லொஹருக்கு கஞ்சி கொடுக்கறதுக்கும் அசருக்கு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களை எனக்கு தெரிஞ்ச கருத்தை இங்கே பதிவு வைக்கிறேன், தெரிஞ்சுங்க. ஏன்னா லொஹருக்கு பிறகு கொடுத்துட்டோம்னா அதிகபட்சம் 2:30 மணிக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் கஞ்சி போய் சேர்ந்துடும். முடியாதவங்க வீட்டிலேருந்து வர முடியாதவங்க பள்ளியாசலில் கஞ்சி ஊற்றுறவங்கள்ட்ட எங்கள் வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது நான் ஹதியா செய்கிறேன்னு சொல்லி காசை கொடுப்பாங்க. அது நடைமுறையில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அசருக்கு பிறகு கஞ்சி ஊற்றுனீங்கன்னா இவன் கஞ்சியை போய் கொடுக்கறதுக்கு மகரிபு ஆகிடும், அந்த வீட்டில் கஞ்சி கிடைக்காம போயிடும். ஒன்று. ரெண்டாவது, அசருக்கு பிறகு வீட்டில் வடை பஜ்ஜி இது மாதிரி பட்சணங்கள் வாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 80% மக்கள் ரோட்டில் தான் பார்க்க முடியும். கஞ்சியை வாங்கிறதுக்காக விளையாட்டு நிற்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத நீ முடிவு சொல்லுங்கள். லுகர் தொழில் முடிச்சு தான் பண்ணுறோம். தொழு வரதோட வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லோருக்கு தொதுட்டு கஞ்சி எப்போது மாதிரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாப்பா கொத்துமணம் சொன்ன மாதிரி அசருக்கு கொடுத்தா எல்லாம் அந்த நோம்பு துறக்கிற பச்சனை வாங்குறதுக்கு எல்லாம் கடத்தில் நிற்பாங்க. கஞ்சி வாங்குவாங்களா அங்கே அந்த பச்சனை வாங்குவாங்கன்னு பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு வாங்க முடியாமல் போய்டும், அப்புறம் சத்தம் போடுவாங்க எனக்கு கஞ்சி கொடுக்கல போல வரேன்ட்டு. லோவருக்கே எப்போ மாதிரி வாடிக்கையாக கொடுங்க. லோவர் தொழில் முடிஞ்சோடனே கஞ்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்க, வேலை முடிஞ்சு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது கஞ்சி வந்து லுகருக்கு கொடுக்கறது தான் கொஞ்சம் சிறப்பானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளியூர்லேருந்து சில முசாபர்லாம் வர்றாங்க, அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏழைப்பட்ட மக்கள் அந்த சாப்பாட்டுக்கு சப்போஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். பசியார அவங்க நம்ம கஞ்சி வந்து நோம்பு அவங்க மட்டும்தான் குடிக்கணுங்கிறது இல்லை, உடம்பு சரியில்லாதவங்க குடிப்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் அவங்க அந்த நேரத்தில் வாங்கி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நன்மையில் தான் எல்லாருக்கும் சேரும். சும்மா நம்ம அசரு அந்த டயத்தில் கொடுத்தோம்னா நோன்பாளிக்கு மட்டும்தான் குடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுல சிரமம் இருக்கும். அதனால் நோன்பு எப்போதும் போல் லொஹருக்கு பிறகு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு கஞ்சியுடைய நோக்கமே இப்போ இங்கே வருகை இருக்கிற வயசில் மூத்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். அது ஏழைகளுக்காக தான். ஏன்னா மதியானம் நோன்பு வச்சுருவாங்க, சாப்பாடு ஆக்க மாட்டாங்க, முசாபருக்கு எதுவும் கிடைக்காது. அந்த நோக்கத்துக்காக தான் அந்த கஞ்சிக்கார நோக்கமே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ உள்ள இதில் முக்கிய பெரியவங்க வசதியானவங்க எல்லாருக்கும் இப்போ தெரியும் புரியும். அதனால் லோகத்தில் இப்போ வந்தால் தான் மிஸ்கின்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோறு கிடைக்காது அவங்களுக்கு, அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கஞ்சி கிடைக்கும், உணவும் கிடைக்கும். அதனால் லோகரு சிறப்பானது. அது செய்யுங்க. வேண்டாம் 2 பள்ளி மாற்றுங்களேன் டைமிங்கு. 2 பேர் லோகல் 2 அசரை அப்படி மாற்ற முடியுமா? அப்படியாவது பாருங்க. இங்கே கிடைக்காதவங்க அந்த பள்ளியில் வாங்கலாம்ல. அப்படி வேண்டாம், ஒரு பள்ளி மாற்றுறேன்னா மாற்றுங்க. அப்படி இல்லை ஒரே இதை ஈவனாக வச்சுருங்க. அப்படின்னா லொகருக்கு அப்புறம் வைக்கிறது தான் நான் எப்போதும் போல் உள்ள மாதிரி வச்சுட்டா ஒரே பிரச்சனை முடிஞ்சிடும். ஏண்டா மதியானம் தொடுத்துட்டு போய் எல்லாம் தூங்கிடுவாங்க. சாயந்தரம் அசருக்கு அப்புறம் வந்து வாங்குறதே கஷ்டம், நிர்வாகம் நிற்கிறது கஷ்டம். அது எல்லா இதுலையுமே அதில் கொஞ்சம் இஷ்யூ வரும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஒரு மனதாக துகத்துளைக்கு பிறகு கஞ்சி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். நிர்வாகத்தில் பள்ளி நிர்வாகத்தில் உள்ள நீங்கள் இந்த பண்டாரி பசங்களை என்ன அநியாயம் பண்ணுறாங்கல்ல, இந்த இடத்துல போய் பாருங்கள்.
அதை முதல்ல கவனிங்க. போன வருஷம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த கஞ்சியில் வந்து சொல்லக்கூடாது இருந்திருக்கு. அது மாதிரி நிறைய தவறுகளும் நடக்குது. சும்மா நீங்கள் பாட்டு நிர்வாகத்தில் நாங்கள் முத்தவழியாக இருக்கோம், நாங்கள் பொருளாளராக இருக்கோம்னு சொல்லிட்டு கூட அவர் எட்டு அதை போய் பாருங்கள், என்ன செய்கிறானோ எது சொல்லி பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அது பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்க. அது அனைவருடைய கருத்தும் கேட்கப்பட்டது. சகோதரர் மானாயினா இப்ராஹிம் சொன்னது போல இது செய்யலாமான்னு உங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு தான் இது லுகரில் வைக்கலாமா அசரில் வைக்கலாமான்னு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தன்னிச்சையாக முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால் உங்களுடைய ஆலோசனைகள் மேலான ஆலோசனைகள் ரொம்ப முக்கியங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய கருத்தை கேட்டு அந்த மெஜாரிட்டியான கருத்தின் அடிப்படையில் நம்ம முடிவு எடுப்போம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே லுகருக்கு பிற்பாடு கஞ்சி கொடுக்குறாங்கப்பல கஞ்சி நம்ம லுகருக்கு பிற்பாடு விநியோகம் செய்யலாம். அதில் எதுவும் ஓகே தானே? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக நிர்வாகங்கள் அதை கூர்ந்து அதை நம்ம கவனிக்கணும். மக்களுக்கு அந்த கிடைக்கிற கஞ்சி நல்ல குவாலிட்டியாக கரெக்டாக போகுதாங்கிறத பார்க்க வேண்டியது பொறுப்பில் இருக்க எங்களுடைய பொறுப்பு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் நாங்கள் தவறு செஞ்சுருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அது செய்யப்படும். நிச்சயமாக நல்லா இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய கண்காணிப்பு அதில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நமக்குள்ளே ஏற்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜமாத் நிர்வாகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் தன்னிச்சையாக நம்ம எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கிறது இல்லை. தன்னிச்சையாக நம்ம எதையும் நம்ம செய்கிறதும் இல்லை. நிர்வாக குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி, மேலாண்மை குழு உறுப்பினர்களை கூட்டி, பள்ளிவாச முத்தவழிகளை கூட்டி, ஊர் பெரியவர்களெலாம் கலந்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம திட்டமிடுறோமோ அதை நம்ம செயல்படுத்துகிறோம். தன்னிச்சையாக வந்து ரவி தினம் மட்டும் குறி வச்சு பேசுகிறது நல்லா இல்லை. அவர் அந்த மாதிரி எதையும் தன்னிச்சையாக அவரை செய்யவும் இல்லை. இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதை இதனுடைய மேலான கருத்து நாங்கள் அந்த மாதிரி இதோட இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து வேணுண்டா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். நாங்கள் சொல்கிறோம். ஜமாத் ஆஃபீஸ் எப்போ பார்த்தாலும் திறந்து தான் இருக்குது, வந்து இங்கே கேட்கலாம். இங்கே வந்து நாங்கள் அந்த மாதிரி எதுவும் செயல்பட்டிருக்கோமா, அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோமா, இல்லை உங்களை கேட்காம நம்ம எதுவும் செஞ்சுருக்கோமா, தீர்மானம் போடாமல் நம்ம எதுவும் செஞ்சுருக்கோமா, யார்ட்டையும் கையெழுத்து வாங்காமல் நம்ம எதுவும் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இதை நம்ம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, நம்ம ஜமாத்தார்களுக்கு தெளிவுபடுத்த கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறேன். என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய கருத்தை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். யாருக்கும் நாங்கள் அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சுவாங்க அந்த இதே இல்லை. உங்களுடைய கருத்தை நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ஏதாவது ஒரு தவறுதலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ என்னங்கிறத நம்ம பரிசீலனை பண்ணுவோம். சார் நிச்சயம் இந்த முடிவு எடுக்கணுங்கிறது செயற்குள்ள உள்ளவங்களுக்கும் பொதுக்குள்ள உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கும் தெரியும். வேண்டாதவங்க, விருப்பம் இல்லாதவங்க, பிடிக்காதவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க காலம்புறா. நீங்கள் எவ்வளோ தான் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதுதான் இயற்கை. எல்லா நிர்வாகத்துலையும் பள்ளியாசன் இல்லை, தர்கான் இல்லை, மதுசான் இல்லை, எதோ எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும் குறைதூருக்கு 4 பேர் இருப்பான். கண்டிப்பாக இருப்பான். இந்த எல்லா ஊர்லேயும் இருக்கான். நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம செய்கிறத சரியாக செஞ்சாவது அது அல்லாஹ்க்கு பொருத்தமாக தான் செய்கிறோம். நம்ம யாருக்கும் எதுவும் இடைஞ்சல கொடுக்கல, யாரையும் தவறாக செய்யல. அவங்க என்னங்கன்னா வருத்தம் தங்களை கூப்பிடல அடைக்கங்கிற மாதிரி ஒரு வெறுப்பில் சொல்கிறாங்க. நம்ம யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கல. பழையாத்தை இடித்து துவாக்கு இருக்கிறப்ப ஜமாத் சார்பில் பொது அறிவிப்பு தான் செஞ்சோம். அது மாதிரி தான் இப்போயும் செய்ய. இப்போ மூர்த்த மன்னர் துவாக்கு ஓடுறப்பையும் பொது அறிவிப்பு தான், திறப்பு விழாக்கும் பொது அறிவிப்பு தான். தனியாக நம்ம பத்திரிக்கை அடிக்கல. வெளியூருக்கு தான் நோட்டீஸ் அடிச்சு விட்டுவோம், வால்போஸ்ட் அடிச்சு விட்டுவோம். ஜமாத்தில் வாட்ஸ்அப்பில் பதிவு போட போகிறோம். அதனால் எது செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கு 4 பேர் இருக்க தான் செய்வான். எல்லா ஊர்லேயும் உண்டு, நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் உண்டு, எல்லா முஸ்லீம்லையும் உண்டு. இருக்க தான் செய்யுது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கிறேன், துவா செய்கிறேன். கருத்தை பதிவு பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அதிக நாட்களாக ஊர்களே இருந்திருக்கேன். அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க நிர்வாகம் இருக்க அருமையான நிர்வாகம். எந்த வித கரப்ஷனும் கிடையாது, யாராலையும் குற்றம் சுமத்தவும் முடியாது.
அதுக்கு அடுத்தாப்புல ரபீதி நம்மளுக்கு கிடைச்சது சிறந்த ஒரு நிர்வாகி. அவர் மாதிரி யாராலையும் செயல்படுத்த முடியாது என்பது என்னுடைய கருத்தாகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மற்றவர்களிடம் நன்கொடையாளர்கள்ட்ட அணுகி அரவணைத்து இந்த காரியத்துக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது நன்கொடையை அள்ளி வழங்குறாங்க அவருக்காண்டி, ரபீதனுக்காண்டி. இது நானாக இருந்தால் கூட எனக்கு கிடைக்காது அந்த மாதிரி நன்கொடையெல்லாம். அவர் சிறப்பாக செய்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் அனைத்து நாள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் நான் ரபீதினை டெட்லி அகேன்ஸ்டாக எதிர்ப்பு தெரிவித்த ஆள் நான். ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடங்கள்லையும் ரபீதனுக்கு எனக்கும் டக்கஃபார் தான் நடக்கும். இந்த அளவுக்கு நடந்து அவருடைய செயலுக்கு வந்த பிறகு அவரை பற்றி நான் புரிந்து கொண்டேன். அவரை மாதிரி ஒரு நிர்வாகி நமதுக்கு இனி கிடைக்க போகிறதும் கிடையாது. நான் பல நிர்வாகிகளை நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை கூட நான் அதிகம் ஊரில் இருந்ததுனால அவர்களோடையும் பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர்கள் செய்த செயல்பாடுகள் என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இவர் நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் ரபீது. ஏன்னா அவர் எல்லா காரியத்தையுமே சிறப்பாக செய்கிறாரு, சொன்னதை செய்து முடிக்கிறாரு. அப்போ அவருடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, உடல் உழைப்பு அதிகம். பொருளாதாரத்தை நாடி நன்கொடையாளர்கிட்ட கேட்கும் பொழுது ரபீதையும் சிறப்பாக செய்வார், வரவு செலவு கணக்கை கரெக்டாக வைத்திருப்பார். அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவர் கேட்கும் தொகையோடு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக நமது ஊரில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகிகள் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் குறை சொல்லுவாங்க. இப்போ புகாரி சொன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் இருக்கத்தான் செய்வான்னு சொன்னாங்க. அது இயல்பு அது. ஆனால் அந்த மாதிரி குறை சொல்வர்கள் நேராக நிர்வாகத்தை பேசணும். நிர்வாகத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் அவங்க தாக்கல் செய்கிற வரவு செலவு கணக்கு, அவங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் நானும் உன்னிப்பாக தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலேயும் சில குறைகளை ரபீன்ட்டு நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் தற்சமயம் அவர் சிறப்பாக எல்லாத்தையும் செய்கிறாரு. அவரை மாதிரி ஆக்டிவாக யாராலும் செய்ய முடியாது, நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் ரொம்ப எல்லா வேலைகளையும் சிரமமாக எடுத்து சிறப்பட செய்கிறாரு. அதே மாதிரி அவர் நிரந்தரமாக நம்ம ஊருக்கு கிடைக்கிறதுக்கு நாம் எல்லாருமே இறைவனுடன் துவா செய்வோம். இது என்னுடைய கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது என் மேலே உள்ள பிரியத்தில் ஜெயபரதியை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறாப்புல. இது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை நான் ஒரு இல்லை அதான் இல்லை, நான் வேறு கருத்தை இல்லை ஜெயபரதி, நான் வேறு கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது தனிநபரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஊர் நிர்வாகத்தில் பொறுப்பில் வந்தவங்க யாராக இருந்தாலுமே சரி தான். இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் இல்லாமல் எதுவுமே சாத்தியமே இல்லை. தனி விஷயங்களை என்னுடைய பர்சனல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு நான் என்னால் பண்ணிக்க முடியும். ஆனால் ஊரோட விஷயங்களில் பலருடைய ஆலோசனைகளும் கேட்டு, பலருடைய ஒத்துழைப்போடும், பலருடைய களப்பணி எல்லாம் இணைஞ்சு தான் அங்கே நிறைவேறும். தனி மனிதருக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் சமீப காலமாக ஒரு கட்டமைப்பு நடைபெறுது. எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதற்காகத்தான் இன்றைய வீடியோ ஒளிப்பதிவு கூட. இது ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம அதை ரெக்கார்டாக வச்சுக்கல, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தோம். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அதில் அனைவரும் கையெழுத்திட்டு இருப்பார்கள். அப்படி தான் முறையாக இருந்தது. இது பொதுமக்கள் ஜமாத்தார்கள் பெருமளவு நம்ம நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை அறிந்தவர்களாக தான் இருக்கின்றார்கள். ஒரு சிலர்களுக்கு ஒரு குழப்பங்களை எப்படி நடக்குதோ, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகம் வரதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் பர்ஜமான இந்த கருத்தை முன்மொழிந்தாங்க. நான் நேரடியாகவே கடந்த காலங்களில் ஒரு 2-3 கப்பத்தா இருந்தாப்புல போயிட்டாப்புல நினைக்கிறேன், ஒரு 2 டேர்ம்ஸுக்கு முன்னாடி நிர்வாகங்கள் எப்படி செயல்பட்டது, அந்த நிர்வாகத்திற்கு எந்த இடர்பாடுகள் இல்லாத பின்னடைவுகள் ஏற்பட்டுச்சு, ஜமாத் அப்படின்றாவே மக்கள் மத்தியில் ஏன் ஒரு அதிருப்தி நிலவுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்வாங்கி அந்த தவறுகளை நமது நிர்வாகங்களும் செய்யக்கூடாது என்பதில் கவனம் அதிகமாக செலுத்தி வர்றோம். இப்போ தற்போது இருக்கிற சூழ்நிலையில் எப்படின்னு சொன்னால், எல்லா பள்ளிவாசல்களுக்கும் நிர்வாகங்கள் இருக்கிறது. மதரசாக்கு எப்படி ஒரு நிர்வாகம் இருக்கிறதோ அதே மாதிரி பெரிய பள்ளி, மேலப்பள்ளி இரண்டுக்குமே வக்ஃப் போர்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகங்கள் இருக்குது. இப்பொழுது புதிதாக ஃபாத்திமா பள்ளிவாசலும் இணைக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் போர்டில் இணைக்கப்பட்டு அங்கும் வக்ஃப் போர்டால் நியமிக்கப்பட்ட நிர்வாகம் அங்கே இருக்குது. புதுமனை பள்ளிவாசல், மை பேட், புதுமனை பள்ளிவாசல். இன்னும் ஃபாத்திமா பள்ளிவாசலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் ஜமாத்துடைய நியமனமாக முன்பு இருந்தது போல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட பேசும்போது ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிற மாதிரியும் இவங்களா தன்னிச்சா முடிவு பண்ணுற மாதிரியும்லாம் ஒரு கருத்தை
பரவ விடுறாங்க, ஒரு தவறான பரப்புரையை தொடர்ந்து ஏற்படுத்துகிறாங்க. இங்கு அல்லாஹ் உதவியால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், புதுமனை பள்ளிவாசல், மேலே பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் தலைவர், அப்புறம் அங்கே ஃபாத்தியா பள்ளிவாசல், ஜெயலாதுன்னா இத்தனை பேருமே இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்குமூலத்தை சொல்லுங்கள். நாங்கள் நிர்வாகங்களை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறோமா? சொல்ல அப்படி எதுக்கான உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன். அப்படி எது மாதிரி இல்லை. முன்பு இந்த காலத்திலுமே பள்ளிவாசலும் ஜமாத்தும் ஒன்னா இருந்தது கிடையாது. ஜமாத்து வேற, பள்ளிவாசல் வேற. அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தான் ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அது யாரும் தீர்த்து வைக்க முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து செய்யறது மற்றவங்களுக்கு பிடிக்கல. இதான் ஒரு இல்லையா? உங்களை ரபீதுனை தனியா டார்கெட் பண்றது எதுக்கு பண்றதுன்னா, அவரு சரியா செய்யறாரு, அதனால தான் அவங்களை டார்கெட் பண்றாங்க. வேற யாரும் டார்கெட் பண்றது கிடையாது. ஏன்னா அவர் செய்கிறார் போறாரு வர்றதுனால அவரை தான் டார்கெட் பண்றாங்க. இது நாங்க எல்லாருமே உறுதுணையா இருப்போம் ஒழிய அதுக்காக நாங்க யாருக்கு பயந்து கவலைப்பட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. ஆமா, நிச்சயமா போய் ஒரு அதிகாரியை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு காவல் அதிகாரியை சந்திக்கிறதா இருக்கட்டும், பிடிஓ, தாசில்தார், ஆர்டிஓ அந்த மாதிரி அலுவலர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், புரிஞ்சு எல்லாரையும் அழைச்சிட்டு பள்ளாப்பள்ளி நிர்வாகத்தில் அழைச்சி போகிறார், நிர்வாகிகளை அழைச்சி போகிறாரு, பேசுகிறாரு. நமக்கு சாதகமாக செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பாக மாப்பாங்கு உள்ள பிரச்சனைனா அவர் தான் டீல் பண்ணுறாரு. ஆனால் எல்லோரும் பக்கபலமாக இருக்காங்க. அவர்கிட்ட ஒருத்தர் கோபம் வந்தால் கூட அவரை உட்கார வச்சு அமைதியாக அவருக்கு என்ன சொல்ல வந்தாரோ அதை புரிய வச்சு விளக்கம் வச்சு அவரை திருப்திப்படுத்தி அனுப்புகிறாரு ரபீதி. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நம்ம நத்திரகணி சொன்ன மாதிரி ஒரு வைத்தறிச்ச பொறாமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எதிரணியில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆகாதத்துக்கெல்லாம் மாமியார் வச்சா மணிச்சட்டி, மருமகம் வச்சா மணிச்சட்டி, பொண்ணு சட்டி கதையாக எல்லோரும் ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. அது இருக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நிர்வாகத்துலேயும் இருக்குது. அது அக்பரில் கூட ஒருத்தர் சொன்னாங்க, எங்கெங்கே பள்ளியாச மதுசாரெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் சண்டை நடக்குது, வம்பு நடக்குது. அதுதான் நம்மளையும் நடக்குது. பள்ளியாசத்தில் என்ன யாரும் ஒரு கோடி சேர்த்து வைக்கல. இருந்தாலும் அந்த பதவி மோகம் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நம்மளா புறக்கணிக்கிறோம், நம்மளை இது பண்ணுறோம், ஓட்டு போடுறாங்க, தேர்தலில் நிற்கிறாங்க, தோற்றதுக்கப்புறம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ரூல்ஸ் இது? நீ வைக்கிறதுல அப்படி தேர்தல் ஆகுது, வக்போர்ட்லேயும் 2 ஆள் வராங்க, ஆஃபீஸர் வராங்க, தேர்தல் நடக்குது, மக்களும் ஓட்டு போடுது, அவங்க ஜெயிக்கிறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. தேர்தலில் நிற்கிற, தோற்று விட்டால் மறுநாள் ஒரு நோட்டீஸ் அடிக்கிற, அக்கபர் பேசுகிறீங்க. இது இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நிர்வாகத்தில் இந்த செம்மையாக போயிட்டுருக்கு. பழைய நிர்வாகமும் சரி ஒத்துழைப்போடு, ஜமாத் நிர்வாகம் நல்லமாக நடக்குது. மேலும் மேலும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். இன்னும் பல நல்ல விஷயம் செய்ய இருக்கிறாங்க. இப்போ புதுமண பள்ளியாக இல்லாமல் அங்கே சந்தையில் மண்டபம் கட்டுறதா இருக்காங்க. மேலப்பள்ளி பெரிய பள்ளி வணிக வளாகத்தை இழுத்துட்டு புதுசாக கட்டுறதா இருக்காங்க. பல திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம முழு ஒத்துழைப்பு ஜமாத்துக்கு கொடுப்போம். போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத்து பள்ளியாசல் நோயாத்து மேலே குறை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாம் நீங்கள் ஒழுங்காக செய்யதான். இதனால் செய்ய முடியாதவங்க உங்கள் மேலே அக்கப்புறம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்குங்க நிர்வாகத்தில் உள்ள நீங்கள். ஏன்னா என் அத்தாவும் ஜமாத் தலைவராக இருந்து உங்களுக்கு தெரியும். பெரிய தைக்க பள்ளிக்கூடையை எவ்வளோ பேர் ஆக்கிபை பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை? அந்த இடம் எத்தனை கொண்டா இருந்துச்சு? நீங்கள் எத்தனை பெரிய இடமா இருக்குது பாருங்கள். யார் பெரிய தைக்கா பின்னாடி அந்த இடம் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, எவ்வளோ ஆக்கிபைட்டு வச்சாங்க, எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் நிர்வாகம் நல்ல விதமாக செய்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாகத்து மேலேயே பள்ளியாசல் நிர்வாகத்து மேலே எந்த குறையும் இல்லை. மேலும் நல்ல விதமாக செய்யுங்கள் தான் என் மன வாழ்த்துக்கள் தெரியுது. விஷயத்தை தெளிவுபடுத்த நிச்சயமாக விரும்புகிறேன். இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டிய விளக்கம் அல்ல. இதன் மூலமாக ஜமாத்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். முதலாவது புதுமனை பள்ளிவாசலை பற்றி சொல்கிறாங்க. அது சொன்னவங்களுக்கு புதுமனை பள்ளிவாசலுடைய மறுசீரமைப்பை இடிச்சிட்டு கட்டுறதா இல்லாட்டி ரினோவேஷன் பண்ணுறதா அப்படிங்கிறது எல்லாமே பேசப்பட்டது அவர்களுக்கும் தெரியும். வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆர்எஸ் அப்துல் ஹமீத் அவர்கள் நம்மளை தான் அணுகினார். அப்போ நான் நிர்வாகத்தில் பொறுப்பில் எதுலையுமே இல்லை. ஒரு பொதுவான ஊர் மேலே அக்கறை உள்ள ஒரு பொதுநல ஆர்வலராக இருக்கிறத கருத்தில் கொண்டு என்கிட்ட பேசினார். புதுமனை பள்ளிவாசலை என்னுடைய ஹக்கில் நான் செய்து தருவதாகவும் நிர்வாகங்களுடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தார். அன்றைய நிர்வாகம் மேலே பள்ளிவாசலில் அண்ணன் பிஎம்ஏ குத்புதீன் இருந்தாங்க முத்தவள்ளியாக. அப்போ மேலப்பள்ளிக்கு தான் புதுமனை பள்ளிவாசல் அனைத்து வரவு செலவு கணக்கெல்லாம் ஒப்படைக்கப்பட்டு மேலப்பள்ளியோட நிர்வாகத்தில்
நேரடி பார்வையில் புதுப்பள்ளி இணை நடைபெற்றது. அந்த நேரத்தில் தான் ஹமீதனை என்னை அணுகி கேட்டாப்புல. நான் எனக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது, நான் ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளோ மறுத்தும் இல்லை நீங்கள் இதை எனக்காக செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வப்பட்டார். நிச்சயமாக இந்த பள்ளியாசலில் சொன்ன எல்லாருடைய சாட்சியாக அன்னைக்கு அவர் பேசினது உண்மை. அவர் பேசினதில் உண்மை இருந்துச்சு. அவர் ரொம்ப சீரியஸாகவே தான் என்கிட்ட அந்த கோரிக்கையை கேட்டார். சுமார் 1 to 1.5 கோடி அளவுக்காக நன்கொடையை நான் வழங்குறேன்னு சொன்னார். அதன் பிறகு மேலப்பள்ளி நிர்வாகத்தில் நான் போய் தலையிட்டு அவங்கள கேட்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சரியான அண்ணன் இருக்காங்க, அது ஒன்றுமே புக்கில் இருக்குது. எழுத்து மூலமாக என்னுடைய தலைமையில் இந்த பள்ளிவாசலை சீரமைப்பதற்கு RS அப்துல் ஹமீது அவர்கள் நன்கொடை வழங்குறாங்க, அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு ரப்பானி அவர்கள் அவங்க தான் கையெழுத்து எழுதினாப்புல அந்த மினிட்ஸில். அதில் சொல்லப்பட்டது என்னென்றால், இது பொதுமக்களுடைய மாப்பங்கால் பெறப்பட்ட பொதுமக்களுடைய பங்கு, நன்கொடையில் இருக்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கட்டப்பதும் பொதுமக்களுடைய நன்கொடையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், அதனால் இது பொதுமக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். இவர் எவ்வளவு கொடுத்தாலும் மற்ற நன்கொடையாளர்கள் ஊருக்காரவங்க கொடுக்கறதையும் வாங்கணும் பண்ணிட்டு இது முறையாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வக்ஃப் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றி அவருக்கு அந்த நகல் அனுப்பப்பட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இதை செய்வதாக உடனே ஏற்பாடு சொன்னார். இப்போ இந்த புதுமனை பள்ளிவாசலை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க, விவரமே தெரியாமல் பேசுகிறாங்க தான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் விவரம் தெரிஞ்சு தவறுதலாக சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இல்லை, முழுக்க பொய்யாக பேசப்பட்டு வீடியோவிலையும் பேசுகிறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், புதுமனை பள்ளிவாசலுக்கு முதன்முறையாக ஒரு டிராயிங், புதிய பள்ளிவாசலுக்கான ஒரு ஸ்கெட்சை எடுத்ததே சென்னையில் இருக்கிற அன்சாரி ஆர்கிடெக்ட் அண்ட் குரூப்ஸ் அவங்கள அப்துல் ஹமீத், நான், அக்பர் ஷா 4 பேர் அந்த ஆர்கிடெக்டோடு இருந்து முதலாக அங்கே பண்ணப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு முன்னாடி உள்ளவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த டிசைனை எடுத்து வந்து தான் அப்துல் ஹமீது ஊருக்கு வந்தார். நம்ம அவரோட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். புதுமனை பள்ளிவாசலில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன், மறைந்த இனியம் ஜலாலுதீன், அதோட அனைத்து RS அப்துல் ஹமீதுக்கு நெருக்கமான இருந்த நண்பர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. புதுமனை பள்ளிவாசல் நடைபெற்றது. அப்பொழுதும் நாம் முயற்சி செய்தது புதுமனை பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று தான். அதுக்காகத்தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம். அதுக்காகத்தான் RS அப்துல் ஹமீது நம்மளை அணுகியிருந்தார். அப்போ முழுக்க நாங்கள் அந்த பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு சிலர் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கட்ட விடாமல் தடுத்தது இன்னைக்கு குறை சொல்லி கொண்டிருப்பவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்டா, அந்த புதுமனை பள்ளிவாசலை கட்டுறதுக்கு தான் முயற்சி பண்றோம். இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கண்டா, அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடாதுன்னு தான் வர்றாங்க. ஏன் கட்டக்கூடாதுன்னு வர்றாங்கண்டா, இது உங்களுக்கு நேரடியாக வழங்குமா என்னமோ தெரியாது, தாலுக்கு வரைக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டு இந்த புதுமனை பள்ளிவாசல் புறம்போக்கில், குளத்து புறம்போக்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பப்பட்டு 3 முறைக்கு மேலே வந்து அதை நில அளவீடு செஞ்சு அதை உறுதி செஞ்சுட்டு போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு தெரியும், இதை நம்ம பப்ளிக் பண்ணலை, எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. நமக்கு நோக்கம் அன்னைக்கு என்ன இருந்ததோ அதே தான் இன்னைக்கு இருக்குது. அப்படின்னா என்ன, அல்லாஹ் உதவியால் நம்ம அனைவரும் இணைஞ்சு நம்ம ஊருக்கு ஒரு புதிய பள்ளிவாசலை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கமும் அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணமும் இருக்க ஒழிய யாரோ செய்கிறத நம்ம தடுக்கவும் இல்லை, அவங்களும் செய்யவும் இல்லை. செஞ்சதை அப்பையும் தடுக்கிறாங்க, இப்பையும் வந்து தேவையில்லாத விமர்சனம் கொண்டு வராங்க. எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வாதிக்க தயாராக இருக்கோங்கிறாங்க. எதற்காக வாதிக்கணும்? விவாதத்துக்கு ஒன்றுமே இல்லையே. நாங்கள் அதில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அல்நூரை வந்து நாங்கள் வேணான்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அல்நூர் ட்ரஸ்ட் சார்பாக RS அப்துல் ஹமீது எங்கள் மூலமாக கட்டித்தர தான் சொன்னார். அந்த பள்ளிவாசலை கட்டி கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஏற்பாடு செஞ்சோம். அந்த ஏற்பாடுகளை தான் அவர்கள் தடுத்தார்கள். தடுத்து விட்டு இப்பொழுது குறை சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே எங்களை கூப்பிடலாம், உங்களை கூப்பிடணும். இல்லை, அல்லாஹு ஆலம், நாங்கள் பொது அழைப்பாகத்தான் இங்கே தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு புதுமனை பள்ளிவாசல் கட்டிட வேலைகளுக்கு பொது அழைப்பு தான் அழைக்கப்பட்டதை விட தனிப்பட்ட முறையில் இல்லை. அதில் அனைவரும் கலந்து கொண்டு துவா செய்து பணிகளை தொடங்கிவிட்டோம். இன்றைக்கும் வந்து எங்களை கூப்பிடணும், உங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல. 2வது கருத்து நான் சொல்ல வேண்டியது, அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, உள்ளூரில் படித்த பிள்ளைங்க இருக்காங்க, போகிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலான்ட்டு. நான் சொல்கிறேன் திருப்பியும், அந்த புதுமனை பள்ளிவாசலுக்கு
முதல் முறையாக அன்சாரி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணார். அதற்கு பிற்பாடு ரஃபீக் அசோசியேட்ஸ்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து வந்து அவர் ஒரு டிசைன் பண்ணுறாரு. மூணாவதாக அவரே இன்னொரு 3வது டிசைன் பண்ணுறாரு. அந்த 3வது டிசைன் வந்து என்னன்னா சுற்றிலும் குளத்து புறம்போக்குகளையும் உள்ளடக்கி பெரிய இடமா பெரிய இதாக பண்ண போகிறாரு. அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகுது. சரிங்களா? இது ஆர்எஸ் அப்துல் ஹமீத் அவர்கள் முயற்சியால் இந்த 3 இது நடந்தது. அதோட ட்ராப் ஆகிடுச்சு. திருப்பியும் புதுமனை பள்ளிவாசல் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தலில் வந்ததுக்கு பிற்பாடு தீர்மானம் நிறைவேற்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நன்கொடையாளர்கள் நம்ம அணுகுனாங்க. அதை பற்றி பேசணும். இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அதற்கான பணிகள் ஆரம்பமானது. அதற்கு நம்ம கடந்த கூட்டங்களை கூட சொன்னோம். ஒரு முக்கிய மேஜர் டோனராக பங்களிப்பாளராக நன்கொடையாளராக அருமை சகோதரர் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக அதை ஏற்று வந்து இந்த கூட்டத்தில் கலந்து ஜமாத் அலுவலகத்தில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவரும் ஒரு டோனராக கையெழுத்திட்டு சென்றிருக்கார். இதை எல்லாமே பொதுமக்கள் ஜமாத்தார்களுக்காக நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அறிவிப்பு மூலமாக வெளியிட்டோம். சரிங்களா? திருப்பியும் நாங்கள் ரஃபீக் அசோசியேட்ஸ் மூலமாக தான் அவரை வச்சு தான் திருப்பி நாங்கள் டிசைன் ரெடி பண்ணுறோம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறாரு, செகண்ட் டிசைன் பண்ணுறாரு, தேர்ட் டிசைன் டிஸ்கஸ் போகும்போது எதிர்பார்த்த அளவுக்கு காஸ்ட்டும் நாங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரியான ஒரு டிசைன்ஸும் செட் ஆகலை. அது ஒரு 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 ஸ்டீரியோ டைப்பாக வருது, ஒரு வித்தியாசமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது 3ஆவதாக ஒரு ஆர்கிடெக்ட் அங்கே உள்ள வர்றார் துபாயிலேருந்து. ஸோ அவர் மூலமாக பண்ணப்பட்டது தான் பார்க்குறதுக்கு சம்திங் வெரி ஐ கேச்சிங் இம்ப்ரெசிவாக இருந்தது. பட்ஜெட்டுக்கும் அவர் சொன்னார், பண்ணி டிசைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாப்புல. ஸோ அதனால் ரஃபீக் அசோசியேட்ஸ்லேருந்து அவரை நம்ம அவங்களுக்கு உள்ள என்ன ஒர்க் பண்ணாரோ அதுக்கு பே பண்ணிவிட்டு அவரை ரிலீவ் பண்ணி, ஸோ இதில் வர ஒரு 3ஆவதாக ஹக்கீம் அண்ட் குரூப்ஸ்னு ஒருத்தவங்க வர்றாங்க துபாயிலேருந்து. அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அவங்க நிறைய டைம் எடுத்து அவங்க ஒரு டிசைன் பண்ணதும் சொன்னதுக்கும் தகுந்த மாதிரி இல்லை. ஒரு டிசைன் டோட்டலி ஒரு ஆன்லைனில் பிக் பண்ணி ஒரு டிசைனை கொடுத்துட்டு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ப்ரைஸிங்ட்டு வர போகும்போது வே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் தான் 4ஆவதாக ஒரு ஆர்கிடெக்ட் அவர் கொடுக்கறது கோயம்புத்தூரில் ஏபிஏ அச்சலியர் ப்ராக்ரெசிவ் அசோசியேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்களுடைய ப்ரைஸ் வந்து அதற்கு முன்பாக புதுக்கோட்டையில் அந்த சகோதரர் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, புதுக்கோட்டை ரஹமத்துல்லா அவங்களுடைய கேட்டம். அவங்க ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பள்ளிவாசல் கட்டுற ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி. அவங்கள்ட்டையும் நம்ம ப்ரைஸுக்காக அணுகணும். அவங்க ப்ரைஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இறுதியாக இவங்க கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஒரு 2-3 சிட்டிங்ஸ்க்கு பிற்பாடு வி ஆர் ஹேப்பி. ஆக்சுவலி ப்ரைஸ் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே இருக்க போகும்போது இந்த டீம் ஓகேன்னு வரும். ஸோ இவ்வளவு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத சும்மா சர்வசாதாரணமாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஆர்எஸ்ஐ நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த புதுமணி பள்ளிவாசலில் கட்டுறதில் இவங்க தன்னிச்சையாக பண்ணுறாங்க. இல்லை, அது கண்டிப்பாக இல்லை. நான் தனியாடா நான் மட்டுமா பேசுகிறேன் இல்லைப்பா. அவர் அஜீஸ் கூட வந்து இதுக்காக 2 முறை எக்ஸ்க்ளூசிவாக அந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்தார், போய் சந்திச்சிருக்காரு. நம்ம கோயம்புத்தூரில் உள்ள டீமை இங்கே வரவழைச்சிருந்தோம். ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸோட கான்ட்ராக்டர்ஸ் அவங்க இங்கே வந்து சைட்டை பார்த்து இவ்வளோ ஒர்க்கும் வந்து தனிநபரால் செய்ய முடியும் நீங்கள் நம்புறீங்களா? முடியாது. இது கம்ப்ளீட்லி டீம் ஒர்க். ஒன்று வேண்டாம் சொல்லலாம், எனக்கு கொடுத்த பொறுப்பை கொஞ்சம் டெடிகேட்டாக சின்சியராக நான் பண்ணுறேன்னு வேணால் நம்ம அது ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம் ஒழிய இது தன்னிச்சையாகலாம் நடக்கலை. இது வந்து எல்லாருடைய, ஏன்னா பள்ளிவாசல் ஊருக்கு வர்றதுங்கிறது வந்து என்னுடைய சொந்த வீடு அல்ல, நான் எனக்கு படி செய்கிறது பல பல கட்ட இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு எல்லோரும் நீங்கள் கேட்கலாம், அவர் கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை உணர்ந்து பேசணும். அந்த பேசுனது எல்லாமே பொய்யுங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும், எல்லாமே இருக்குது. இறுதியாக மதரசாவை பற்றியும் ஒரு கருத்தை அதில் அவர் தெரிவிச்சிருக்கார். ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், அது மாதிரி தான் இந்த ஊர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியே ஒரு பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மை என்னண்டா, அவருக்கு எதுவுமே தெரியல, தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். மதரசாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இங்கே சாட்சியாக இருக்கிறாப்புல. முன்பே எனக்கு வந்து இந்த ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. அவங்க சில தகவல்களை சொன்னதை அதை நம்ம மைண்டில் ஏறி அது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட எங்களுக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், மறைந்த அல்ஹாஜி சர்ஃபுதீன் அவர்கள் ஊருக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயர் கூற விரும்பவில்லை. அந்த 2 நபர்களுமே கேட்டாங்க. சமீப காலத்தில் யார் வீடியோவில் பேசி அனுப்புகிற 2 நபர்களுமே இந்த கேள்வி எனக்கு நேரில் கேட்குறாங்க. நல்ல ஒரு
அப்போ வந்து அதில் ஒருத்தர் வந்து நிர்வாக பொறுப்பில் செயலாளராக இருக்கார், நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இல்லை இப்போ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தை விட்டுருங்க, அது தவிர்த்து வேறு என்ன இருக்குது, அதை கட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு, வேறு என்ன இருக்குங்க, நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆர்கியூமெண்ட், அந்த டிஸ்கஷனில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மதரசா கொள்ளையை கூட அதில் வாங்கி அவர் பள்ளிவாசலுக்கு வக்குப் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவருடைய தாயார் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுதளிக்கும் போது, அதுதான் உண்மைன்னு நான் நினச்சி என் மைண்ட்லேயும் அதுதான் ஏறினது. அன்னைக்கு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அதே இது இன்னைக்கு வீடியோவில் வருது. இவர்களுக்கு தெரியுமா மதரசா நிலம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கு. அப்போ அந்த மதரசா கொள்ளையோட நிலம் யாரால் வாங்கப்பட்டது, திருப்பி யாருக்கு வக்கு பண்ணப்பட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு இடத்துல தானே அவர் இருக்கார். அந்த வீடியோவில் பேசுகிறவர் என்ன பண்ணுறாரு, இது தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்ல மாட்டார்ல. அப்போ அந்த பத்திரத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலப்பள்ளி நிர்வாகத்தில் தெளிவாக உள்ளது, மதரசா நிலம் மேலப்பள்ளிக்கு வக்குப் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய தகப்பன தந்தரன் அதுக்கு சாட்சியாக அண்ணனே இருக்காங்க, சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை நானே படிச்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய அலுவலகத்தில் அதற்கான காப்பி இருக்குது. இப்போ அந்த மதரசா நிலம் மதரசா ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ வருது, மேலப்பள்ளி நிர்வாகத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற அளவுக்கு அளந்து கோடிட்டு, இது இவ்வளவு இத்தனி வரும், இத்தனைக்குள்ளே இவங்களுக்கு வருங்கிற கணக்கீடெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது தெரியலை. தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வீடியோ பண்ண போகும்போது என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து கேட்டிருக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தொடர்ச்சியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஃபாத்தியா பள்ளிவாசல், இந்த கதையெல்லாம் போகுது. இது மக்களுக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? உண்மையாக யாரும் எதுவும் அந்த மாதிரியான ஒரு பரப்புரை இல்லாட்டி ஒரு சந்தேகம் விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் வெல்கம். மனம் திறந்து உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் யாரையும் ஒதுக்கலை, எல்லாரோடையும் இணைந்து செயல்படணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பிரிந்து செல்வது அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் நோக்கம் பதவியும் தன்னுடைய இருப்பையும் வெளிக்காட்டுவதாகத்தான் இருக்கிறதுங்கிறத நான் சொல்லி என்னுடைய விளக்கத்துக்கு நான் நிறைவு கூறுகிறேன். இது விஷயமா அண்ணன் வந்து ஒரு சின்ன செய்தி சொல்லணுங்கிறப்ப எல்லாமே பொய்யுங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும், எல்லாமே இருக்குது. இறுதியாக மதரசாவை பற்றியும் ஒரு கருத்தை அதில் அவர் தெரிவிச்சிருக்கார். ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், அது மாதிரி தான் இந்த ஊர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியே ஒரு பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மை என்னண்டா, அவருக்கு எதுவுமே தெரியல, தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். மதரசாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இங்கே சாட்சியாக இருக்கிறாப்புல. முன்பே எனக்கு வந்து இந்த ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. அவங்க சில தகவல்களை சொன்னதை அதை நம்ம மைண்டில் ஏறி அது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட எங்களுக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், மறைந்த அல்ஹாஜி சர்ஃபுதீன் அவர்கள் ஊருக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயர் கூற விரும்பவில்லை. அந்த 2 நபர்களுமே கேட்டாங்க. சமீப காலத்தில் யார் வீடியோவில் பேசி அனுப்புகிற 2 நபர்களுமே இந்த கேள்வி எனக்கு நேரில் கேட்குறாங்க. நல்ல ஒரு அப்போ வந்து அதில் ஒருத்தர் வந்து நிர்வாக பொறுப்பில் செயலாளராக இருக்கார், நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இல்லை இப்போ பள்ளிக்கூடத்தை விட்டுருங்க, அது தவிர்த்து வேறு என்ன இருக்குது, அதை கட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு, வேறு என்ன இருக்குங்க, நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆர்கியூமெண்ட், அந்த டிஸ்கஷனில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மதரசா கொள்ளையை கூட அதில் வாங்கி அவர் பள்ளிவாசலுக்கு வக்குப் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவருடைய தாயார் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுதளிக்கும் போது, அதுதான் உண்மைன்னு நான் நினச்சி என் மைண்ட்லேயும் அதுதான் ஏறினது. அன்னைக்கு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அதே இது இன்னைக்கு வீடியோவில் வருது. இவர்களுக்கு தெரியுமா மதரசா நிலம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கு. அப்போ அந்த மதரசா கொள்ளையோட நிலம் யாரால் வாங்கப்பட்டது, திருப்பி யாருக்கு வக்கு பண்ணப்பட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு இடத்துல தானே அவர் இருக்கார். அந்த வீடியோவில் பேசுகிறவர் என்ன பண்ணுறாரு, இது தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்ல மாட்டார்ல. அப்போ அந்த பத்திரத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலப்பள்ளி நிர்வாகத்தில் தெளிவாக உள்ளது, மதரசா நிலம் மேலப்பள்ளிக்கு வக்குப் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய தகப்பன தந்தரன் அதுக்கு சாட்சியாக அண்ணனே இருக்காங்க, சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை நானே படிச்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய அலுவலகத்தில் அதற்கான காப்பி இருக்குது. இப்போ அந்த மதரசா நிலம் மதரசா ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ வருது, மேலப்பள்ளி நிர்வாகத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற அளவுக்கு அளந்து
கோடிட்டு இது இவ்வளவு இத்தனி வரும், இத்தனிக்குள்ளே இவங்களுக்கு வருங்கிற கணக்கீடெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது தெரியலை. தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வீடியோ பண்ண போகும்போது என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து கேட்டிருக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தொடர்ச்சியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஃபாத்தியா பள்ளிவாசல் இந்த கதையெல்லாம் போகுது. இது மக்களுக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? உண்மையாக யாரும் எதுவும் அந்த மாதிரியான ஒரு பரப்புரை இல்லாட்டி ஒரு சந்தேகம் விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் வெல்கம். மனம் திறந்து உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் யாரையும் ஒதுக்கலை, எல்லாரோடையும் இணைந்து செயல்படணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பிரிந்து செல்வது அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் நோக்கம் பதவியும் தன்னுடைய இருப்பையும் வெளிக்காட்டுவதாகத்தான் இருக்கிறதுங்கிறத நான் சொல்லி என்னுடைய விளக்கத்துக்கு நான் நிறைவு கூறுகிறேன். இது விஷயமா அண்ணன் வந்து ஒரு சின்ன செய்தி சொல்லணுங்கிறப்ப. அல்ஹம்துலில்லாஹி தஆலா பரக்காத்து. இப்போ அன்னூருல் முஹம்மதி மதரசாவுடைய அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இப்போ இங்கே பேசப்பட்டுச்சு. நம்ம ஊரில் நிரந்தரமாக நெடுங்காலமாக பாரம்பரியமாக வாழ இருந்து வருங்கிற அந்த குடும்பத்தார்களுக்கு, அந்த வகைராக்களுக்கு நிச்சயமாக அதனுடைய வரலாறு தெரியும். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 1903 ஆரம்பித்த மதரசா இன்றைக்கி 103 வருஷம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான நிலங்கள் எப்படி வந்துச்சுங்கிறதையும் எங்கள் முன்னோர்கள் அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரபதி அண்ணன் ஹயாத்தாக இருந்த காலகட்டத்தில் 2 வேலையை செஞ்ச ஒரு முதல் வேலை புதுத்தெரு முனையில், புல்லுவழி தெருன்னு சொல்லுவோம். இப்போ புதுத்தெருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த முனையில் அப்பா மகன் இப்ராஹிம் அப்துல்லா மகன், அதாவது இப்போ இறந்து போனாங்கள மருகமா ஏபிஎம் குத்துபுதன்னு அவர் மகன் தம்பி கமாலுதீன் இருக்கார்ல, அந்த வீட்டை யார் பேரில் சதிபதினை வாங்குறாருண்டா தன்னுடைய தாயார் அபீப் அம்மாளுங்கிற பேரில் சதிபதினை வாங்கி அது என்ன பண்ணுறாப்புற மேலப்பள்ளி வாசலுக்கு வக்கப் செஞ்சுட்டாரு. அந்த பத்திரம் இன்றைக்கி பள்ளியாசலில் இருக்குது. அது வேண்டாம், இப்போ ஒரு நாள் மேலப்பள்ளியில் அந்த தலைவர் இருக்கார், அவர்கிட்ட கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு சதிபதின காலத்தில் ஜலால்னா ஹயாத்தா உள்ள காலத்தில் அந்த மதரசா சொத்தை அங்கேருந்து பள்ளியாசலுக்கு வாங்கணுன்னு ஒரு நோக்கத்தில் ஏற்பாடு பண்ணுறப்ப சதிபதின அந்த 4 பத்திரமா யார் பிள்ளை எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எழுதுது, அதாவது ஏஎம் யூசுப்தீன், அதாவது சங்காயம் யூசுப்தீன் சொல்லுவோம், அவர் பேரில் 1, மருகும் ஈஎன் அலி பேரில் 2, 3வது பிஎன்எஸ் ஆஜாமீதி, இவங்க 3 பேர்லையும் வாங்கி மதரசாலேருந்து வாங்கி அவங்க பேரில் வச்சு அபிமம்மாள் அவங்க பேரில் 4 பத்திரம் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியாசலுக்கு வக்குப் செய்யணுன்ட்டு சதிபதினுடைய நெய்யத்தை வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்ச பிறகு எங்கள் அண்ணன் பீரியடு வர்றப்ப என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் மருகும் இறந்ததுக்கு பிறகு இனிமேல் அந்த சொத்தை பள்ளியாசலுக்கு கொடுத்துணுங்கிற முறையில் எங்கள் அண்ணனை வச்சு முறையாக அரசு ரிசர்ச் பண்ணி கொடுத்த பத்திரம் இந்த தலைவர் இருக்கார் கேளுங்க. அதுக்கான சொத்து எவ்வளவு மதரசாலேருந்து பள்ளியாசல் கொடுக்கப்பட்டதுங்கிறத தெளிவான அரசு ரெக்கார்டோடு இருக்குது. இப்போ இந்த பேசப்பட்ட செய்தி மதரசாக்கு என்ன மதரசா சொத்து சதிபதிட்ட கிடையாது சும்மா சொன்னாங்கிறதுலாம் எதுவும் புள்ளி விவரம் தெரியாமல் பொத்தம்போக்காக பேச வேண்டிய செய்தி இது அல்ல. அதனால் அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போனால் இதை தீர தெரிஞ்சால் அதை பற்றி பேசுங்க, இல்லைன்னா அதை கேட்டுக்கிட்டு பேசுங்க, இல்லைங்களா? அதனால் இந்த மதரசாவுடைய நிலம் மதரசாவுக்கும் பள்ளியாசலுக்கும் இருக்கிறதுல இது ஹக்கு. இதை பார்த்தவங்க நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க, பள்ளியாசல் நிர்வாகம் பார்த்துருக்கு. ஏபிஎம் மருகும் ஆனாப்பன அனுவர் அண்ணன் இறந்துருக்காங்களா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் மதரசா பொறுப்பு இதில் பள்ளியாசல் பொறுப்பில் இந்த பிஎம்டி ஜெயலலிதா அண்ணன் கமாலுதீன் தலைவராக இருந்தார். செயலாளர் யார்? ஏபிஎம் அனுவர்தீன். இவங்க 2016 to 19 வரைக்கும் நாங்கள் பொறுப்பில் இருக்கிறப்ப அவங்களுடைய பதவி காலத்தை எங்களை ஒப்படைக்கிறாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வர்றப்ப இந்த 4 பத்திரத்தோட டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோன்னு 5 பத்திரம் கொடுக்குறாங்க. 1 அப்பா அம்மா அப்பா அம்மா வீட்டு மனை அபு கஃபூர்னு இருக்கிறப்போ அந்த வீட்டு மனை இப்போ நான் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கோம்ல, அதை ஒரு பாதி மதரசாவுக்கு சொந்தமான இடம், இன்னொரு பாதி யாருக்கு சொந்தம்? பள்ளியாசலுக்கு சொந்தம். இந்த மதரசா இடத்தை நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா அதையும் நாங்கள் பள்ளியாசலுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கும் டாக்குமெண்ட் அங்கே இருக்குது, பள்ளியாசலில் இருக்குது, பார்த்துக்கலாம் நீங்கள். அந்த பத்திரம் 1, இங்கே 4 பத்திரம். இது 4ஐயும் அனுவர்தி என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் அடித்து ஒரு ஜும்மா அன்னைக்கு எங்களுடைய பதவி காலத்தை நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஜும்மா அன்னைக்கு நோட்டீஸ் வெளியாக்குறாரு. இந்த 4 டாக்குமெண்ட்டும் மதரசாலேருந்து சர்டிஃபிகேட் மூலமாக வாங்கப்பட்டு மதரசாவுக்கு பள்ளியாசலுக்கு வக்குப் செஞ்சதுன்னு சொல்லி நோட்டீஸை விநியோகம் பண்ணி கொடுத்துட்டு ஒப்படைச்சார். நாங்கள் பொறுப்பை ஒப்படைக்கிறப்ப இந்த ஜெயபதி இருக்கார், ஜெயபதி முன்னிலையில் தான்
அந்த டாக்குமெண்டேஷன் கொடுக்கப்பட்டது, அந்த எல்லா பத்திரம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயபிரதி உங்களுக்கு தெரியுமில்ல ஜெயபிரதி? சாரி அண்ணா, நம்ம வெர்பலாக பண்ணுறதை விட ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலாக இந்த இருக்குது என்னிடம் பத்திரம் இருக்குது. மதரசா நிலத்தை பள்ளிவாசலுக்கு மேலே பள்ளிவாசலுக்கு வகுப்பு செய்யப்பட்டதனுடைய நகல் காப்பி இருக்குது. 5 செட்டு, 5 டிஃப்ரெண்ட் போர்ஷன். இது ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு மதரசாக்கு எவ்வளோ இருக்குது, பாக்கி மேலே பள்ளிவாசலுக்கு எவ்வளோ சேருங்கிற தகவல் கம்ப்ளீட்டாக இருக்குது. இது டோட்டலி ரெக்கார்டட். இது போதும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தயவு செஞ்சு இதுதான் நம்மளுக்கு முதலும் இறுதியாக ஒரு வீடியோவுக்கு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது நம்ம பண்ணுறதே இல்லை, இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஆனால் இது தொடருங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னும் பல வீடியோக்கெல்லாம் அவங்க வெளியாக்குவாங்க. ஏன்னா நம்மளுடைய கட்டமைப்பை குறை சொல்லணும், இல்லாட்டி ஒரு தவறாக சித்தரிக்கணும் ஜமாத்தார்கள் மத்தியிலங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஒரு சிறு ஃப்ரெஞ்சு குரூப், சின்ன ஒரு குழு ஒன்று போயிட்டு இருக்குங்கிற நாங்கள் நம்புகிறோம். என்ன கேட்டிங்கன்னால் அதில் ஒன்றும் ஒத்துமையை பற்றிலாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. பொதுக்குடிக்கு வக்ஃப் போர்டு ஊழலை தேர்தல் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களே அந்த நிர்வாகிகள் தான். யார் ஒற்றுமை பற்றி பேசுகிறாரோ அவர் தான் அதற்கான காரணமாக இருந்தார். அதற்கு பின்புலமாக இருந்து நிழலாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டவரும் அவர் தான். ஸோ அதனால் இது நிச்சயமாக நத்திருக்கேன். எனக்கு தெரியும் மேலப்பள்ளியில் எப்படி இருந்தது. சாதாரணமாக மேலப்பள்ளியும் பெரிய பள்ளியும் அந்த நிர்வாகிகள் நியமன அடிப்படையில் ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருந்த ஊர் பொதுக்குடி. இன்றைக்கி தேர்தல் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு வக்ஃப் போர்டு வந்தால் தான் செய்ய முடியுங்கிற எல்லாத்தும் நாம் வக்ஃப் போர்டை கையை கட்டிக்கிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு தேர்தல் நடத்து பண்ணுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்குனது அன்றைய நிர்வாகத்தில் செயலாளர் இருந்தவருடைய மிகப்பெரிய தவறு. அதை நாங்களும் கண்கூடாக சாட்சியாக இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் பயணத்திலேருந்து வந்திருந்தோம், நாங்கள் அதை பார்த்தோம். அந்த கூட்டத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அன்று பிஎன்எஸ் ஹாஜாமீதீன் அவர்கள் அந்த பள்ளிவாசலுடைய முத்தவழியாக இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு 15-20 பேர் எல்லாமே அங்கே குழுமி இருக்கிறாங்க. அண்ணன் நத்ருகனி இருக்காங்க, PM கமாலுதீன், ஜெயலலிதா, இந்த மாதிரி அவங்க எல்லாமே இருக்காங்க. அவர்களெல்லாம் ஒருமையில் பேசி இந்த நிர்வாகம் அவமதித்தது. அதனுடைய விளைவு என்னாச்சு? சாதாரணமாக நம்ம நியமனம் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு நிர்வாகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்ததை வக்ஃப் போர்டு தான் நம்மளுக்கு தேர்தல் வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. உண்மையா ஹக்கா? ரைட். இது அங்கே மட்டுமல்ல, இதே நிலைமை தான் பெரிய பள்ளியிலும் நடந்தது. ஸோ இதற்கெல்லாம் காரணமானவர்கள் தான் திடீர்னு இன்னைக்கு எந்திரிச்சு ஒத்துமையை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இதை எல்லாமே சரி பண்ணி ஊர் 2 நிர்வாகமாக கடத்தரில் பெஞ்சை போட்டு மறியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை ஒன்றாக்கி தேர்தலை மீண்டும் நடத்தி 2 பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்தை கொண்டு வச்சுருந்தோம். இன்றைய வரைக்கும் அவங்க அதோடு ஒத்து போகவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒத்துமை தான் வேணும்னு சொன்னால் ஈஸியாக வந்திருக்கலாமே. SM முகமது மன்சூர்தீன் தலைமையில் பெரிய பள்ளியில் இருக்கிற கூட்டம், அதேமாதிரி மேலே பள்ளியில் PMD கமாலுதீன் அவர்கள் தலைமை, இவங்கெல்லாம் இணைஞ்சிருந்தாங்க. இவங்களும் இணைஞ்சிருந்தாங்களா, ஒட்டுமொத்த ஊர் ஒன்றா இருக்குமே. அதை தான் ஊர் நலம் விரும்பும் கமிட்டின்னு அமைச்சு நம்ம ஊரை ஒன்றாக்கி நம்ம பண்ணோம். ஸோ இதில் நமக்கு ட்ரேக் ரெக்கார்டு இருக்குது. ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம், ஊரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் இருக்குது, எவிடன்சஸ் இருக்குது. ஆனால் ஊரில் குழப்பத்தை ஒவ்வொருத்தரையும் உண்டு பண்ணோங்கிறதுக்கு சாட்சிகள் அவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கி நன்றாக நீங்களாம் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்க முடியாது. நிர்வாகங்கள் ஒற்றுமை நடந்துக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஊரில் இது இல்லாத மாதிரியும் இப்பொழுது நடக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு தனிநபரை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. அதனால் நிர்வாகங்களை தவறாக பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண நாங்கள் விரும்பலை. நமக்கு அல்லாஹ் தவக்கல், அல்லாஹ்வை பாதுகாப்பாக்கி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை இஹ்லாஸாக நேர்மையாக செஞ்சு நம்ம ஊருக்கு நன்மையை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்வோங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இதனுடைய விளக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் இங்கே பதிவு பண்ணிட்டேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது உங்களிடம் நெருங்கி இது மாதிரி பேசப்படுமையானால் அதுக்கான விளக்கத்தை நீங்களே அழகான முறையில் அவங்களை விவரிக்கலாம். தேவையில்லாத காரணத்தை தேடி தேடி கண்டுபிடிவர்களை நம்மளை திருத்த முடியாது. அதனால் நம்மோட அல்லாஹ் இருக்கான், அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஆகி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பஹூர்தீன் அவர்கள் ஷார்ஜாவில் நேற்று முன்தினம் இறைவனோடு சேர்ந்து விட்டார்கள். சகோதரர் ஊர் நலனில் ரொம்ப அக்கறை உள்ள ஒருவர். அனைத்து நிர்வாகங்களின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டு அவரும் அவருடைய நண்பர்களும் ஊர் நலனில் எப்பொழுதுமே நன்கொடையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து அதில் ஒரு ஈடுபாடோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான சகோதரர்.
அல்லாஹ்வின் நாட்டப்படி இறைவனில் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்காக அவருடைய மகஃபிரத்துக்காக இந்த செயற்குழு கூட்டம் துவா செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் துஆவோட கூட்டத்தை முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.